எல்லோருக்கும் வணக்கம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தெளிவாக பார்த்துருந்தோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜாவா ஸ்கிரிப்டில் சில கண்டிஷன்ஸ்ன்னு சொல்லி இருக்குது. ஸோ இஃப் கண்டிஷன், இஃப் எல்ஸ் கண்டிஷன், இஃப் எல்ஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி நிறையா இருக்குது. ஸோ அதை வந்து இந்த வீடியோவில் வந்து நான் வந்து உங்களுக்கு கிளியராக கொஞ்சம் தெளிவாக சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ இப்போது என்னோடய ஏஜ் வந்து 22. ஓகேங்களா? நான் வந்து சும்மா சாம்பிளுக்கு வந்து எடுத்துக்கிறேன். ஏஜ் வந்து நான் வந்து 22 அப்படின்னு சொல்லி நான் வந்து வேரியபிள் அசைன் பண்ணுவேன் பார்த்தீங்களா, எப்பவும் போல். ஸோ அந்த மாதிரி வந்து ஏஜ் வந்து நான் வந்து 22 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த இஃப் எல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூ ஆர் டை அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் வருங்க. அதாவது செய் அல்லது செத்துமடி அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஒன்று இதை பண்ணு, இல்லைன்னா அதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி, ஏதாவது ஒரு வேலையை பண்ணு அப்படிங்கிற மாதிரி தான். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம ஓட் போடுவோம்ல. ஸோ ஓட்டு போடுறதுக்காண்டி எலிஜிபிளான ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 18. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோடய ஏஜும் இந்த ஓட்டு போடுற ஏஜும் அதாவது கம்பேர் பண்ண போகிறேன். நான் வந்து ஓட்டு போட முடியுமா முடியாதா, என்னோடய ஏஜை வச்சு நான் வந்து ஓட்டு போட முடியுமா முடியாதா அப்படிங்கிறது தான். ஸோ ஓட்டு போட முடியுமா முடியாதா அப்படிங்கிறதுக்கு ஒன்று இஃப் கண்டிஷனில் செக் பண்ணுவேன், இல்லைனா எல்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் இஃப் எல்ஸ் அப்படிங்கிற மாதிரி. நான் சொன்ன மாதிரி என்னோடய ஏஜை வந்து டெக்ளேர் பண்ணிக்கிறேன் 22 அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, செக் பண்ண போகிறேன் இந்த ஏஜ் வந்து ஓட்டை விட அதிகமாக இருக்கா இல்லை வயசு வந்து கம்மியாக இருக்கா அப்படின்னு சொல்லி நான் வந்து செக் பண்ண போகிறேன். ஸோ இஃப் அப்படின்னு போட்டு 2 ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கர்லி பிரேசஸ்க்குள்ளே தான் நீங்கள் என்னென்ன டைப் பண்ணுறது, அதாவது டிஸ்பிளே பண்ணுறது எல்லாமே நீங்கள் வந்து இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ளே வந்து பண்ணலாம். ஸோ இப்போது என்னோடய ஏஜ் வந்து அந்த 18 விட அதிகமாக இருந்துச்சுன்னா, அதாவது 22 அதை விட அதிகமாக 18 இருந்துச்சுன்னா நான் வந்து எலிஜிபிள், கரெக்டாக ஓட்டு போட முடியும் என்னால். ஸோ அதை வந்து நான் வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். டாக்குமெண்ட் டாட் ரைட்டுன்னு போட்டு நம்ம எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு சொல்லி நான் வந்து போட்டுக்கிறேன். சப்போஸ் என்னோடய ஏஜ் வந்து 18 விட அதிகமாக இல்லைன்னா என்ன வரும், நாட் எலிஜிபிள். அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா? ஸோ ஒன்று அந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகணும், இல்லைனா இது எக்ஸிக்யூட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ ஏதாவது ஒன்று தான் வந்து வேலை செய்யும். இப்போ பாருங்கள், எலிஜிபிள் டு ஓட் கரெக்டாக 22 18 விட அதிகம். அதனால் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு அந்த இஃப் கண்டிஷன் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ என்னோடய ஏஜ் வந்து 17ன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும், 17 greater than 18. அப்போது அது வந்து தப்பானனால எல்ஸ் கண்டிஷன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ எல்ஸில் பாருங்கள், நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ அதனால் என்னால் ஓட்டு போட முடியாது அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ என்னோடய ஏஜ் வந்து 18ங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன நினைக்கலாம், என்னோடய ஓட்டு வந்து எலிஜிபிளாக இல்லையா, நீங்கள் வந்து சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ இந்த கண்டிஷனுக்கு பாருங்கள், நாட் எலிஜிபிள் தான். ஆனால் நீங்கள் கேட்கலாம், என்னடா இது 18 வயசு தானே ஓட்டு போடணும், ஆனால் நீ ஏன் நாட் எலிஜிபிள்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒன்று 18 வயசாக இருக்கணும், இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கணும். ஓகேங்களா? அதை நம்ம வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த 18 greater than 18னா 18 விட அதிகமாக அப்படின்னு சொல்லி பார்த்தா தப்பு. கரெக்டாக? ஒன்று 18 விட அதிகமாக இருக்கணும், இல்லைன்னா ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ஈக்குவல் டு போட்டிங்கன்னா அந்த 18 ஈக்குவல் டு 18 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ எலிஜிபிள் டு ஓட். நான் வந்து 18 வயசு ஆகுதுனால ஓட்டுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ இந்த மாதிரி தான் இஃப் எல்ஸ் அப்படிங்கிற கண்டிஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இன்னொன்று இருக்குது, இஃப் அதுக்கப்புறம் எல்ஸ் இஃப் அதுக்கப்புறம் எல்ஸ். நீங்கள் இந்த எல்ஸ் இஃபை வந்து எத்தனை தரனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்ஸ் இஃப் அதுக்கப்புறம் இன்னொரு எல்ஸ் இஃப் அப்படி நீங்கள் வந்து வண்டியாக போட்டாலும் பிரச்சனை கிடையாது. அது நீங்கள் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணிக்கலாம் எல்ஸ் இஃப்ங்கிறது. ஆனால் இஃப்பு ஒர்க்காக தான் யூஸ் பண்ணணும், எல்ஸும் ஒர்க்காக தான் யூஸ் பண்ணணும். நடுவில் உள்ள அந்த எல்ஸ் இஃப் மட்டும் எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எல்ஸ் இஃப், எல்ஸுக்கும் இஃபுக்கும் கொஞ்சம் கேப் இருக்கணுங்க, இல்லைன்னா ஒர்க் ஆகாது. இப்போ நான் இதில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம ஸ்கூல் காலத்துக்கு போகிறேன். ஸ்கூலில் வந்து பாஸ் மார்க் வந்து 35 நான் படிக்கும்போது. நான் இப்போ தான் முடிச்சிருக்கேன், ரொம்பலாம் பெருசு இல்லை. ஸோ 35 மார்க் எடுத்தால் நான் வந்து பாஸ், இல்லைனா ஃபெயில் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சும்மா ஒரு கணக்கு மாதிரி போடலாம். ஓகேங்களா? இதெல்லாம் நான் தூக்கிக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஒரு 2 சப்ஜெக்டை வந்து டெக்ளேர் பண்ணிக்கணும். என்னென்ன சப்ஜெக்டில் வந்து பாஸு ஃபெயிலு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து செக் பண்ணலாம்.
மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஃபிசிக்ஸ் வேண்டாம், நமக்கு ஆகாது. தமிழில் போட்டுக்கிறேன். தமிழில் வந்து ஒரு 90 மார்க் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்போது இந்த மார்க்கும் அந்த பாஸ் மார்க்கும், அதாவது பாஸ் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து செக் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது 35ன்னு போட்டுக்கிறேன். கிரேட்டர் தான் 35 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். இங்கே வந்து நம்ம அந்த 35ன்னு போடுறதுக்கு பதிலாக நம்ம இந்த பாஸ் மார்க் அப்படிங்கிற வேரியபிளையே வந்து டெக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த இடத்துலையும் 35 தான் இருக்கும். இந்த ஏஜை வந்து தூக்கிறோம். ஏஜை தூக்கிட்டு நான் மேக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா 40, மேக்ஸுங்கிற இடத்துல 40 கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 35. ஸோ இந்த கண்டிஷன் வந்து கரெக்டு தான். சரிங்களா? 40 வந்து 35 விட அதிகம், அதனால் பாஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், தமிழை வந்து செக் பண்ண போகிறேன். ஸோ தமிழ் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு பாஸ் மார்க். ஸோ 90 வந்து 35 விட அதிகமாக அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறேன். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இஃப் கண்டிஷன் ஒர்க் ஆகணும், இல்லைனா எல்ஸ் இஃப் ஒர்க் ஆகணும், இல்லைனா எல்ஸ் ஒர்க் ஆகணும். ஏதாவது ஒன்று தான் ஒர்க் ஆகும். இந்த 3ல் ஏதாவது ஒன்று தான் ஒர்க் ஆகணும். ஓகேங்களா? இல்லைனா ஃபெயில். லாஸ்ட் வந்து எதுவுமே பாஸ் ஆகலைன்னா ஃபெயில் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன். இப்போது நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இது என்ன கண்டிஷன்னா, இஃப் கண்டிஷன் தான் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகிருக்கு. ஓகேங்களா? இது வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகலை. மற்றதெல்லாம் நான் சொன்ன மாதிரி ஒன்று தான் ஒர்க் ஆகும். சப்போஸ் நான் வந்து அந்த என்ன சொல்ல 40 வந்து 35ஓட கம்மி, கரெக்டுங்களா? அப்போது பாஸ்ன்னு வருது. இது என்ன கண்டிஷன்னா, இஃப் கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து மேக்ஸில் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி, ஆனால் பாஸ்ன்னு சொல்லி காட்டுது. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஃப் கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு, இந்த கண்டிஷன் வந்து கரெக்டாக தமிழ் வந்து பாஸ் ஆகிட்டேன். ஸோ தமிழில் இப்போ வந்து ஃபெயில் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க. அதாவது மார்க் வந்து 35ஓட கம்மினா ஃபெயிலுன்னு சொல்லி எனக்கு வந்து வரணும். ஓகேங்களா? அப்போ இந்த கண்டிஷனும் எனக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இஃப் கண்டிஷனும் தப்பு, எல்ஸ் இஃப் கண்டிஷனும் தப்பு. இப்போ எனக்கு என்னென்னா எல்ஸ் கண்டிஷன் தான் ஒர்க் ஆகிருக்கு. ஓகேங்களா? இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. இந்த இது தான் எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ ரெண்டுமே ஃபெயில்னால் அப்போது மீதம் என்ன இருக்கும், பாஸ்ன்னு தான் இருக்கும். பாருங்கள், எனக்கு பாஸ்ன்னு சொல்லி தெரிய வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இஃப் எல்ஸ் கண்டிஷன் எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.